வெஜ் மட்டன் பிரியாணி பண்ணிடலாமா? பலாக்காய் சீசன் வந்ததுலேருந்து இன்ஸ்டா, யூடியூப் எங்கே பார்த்தாலும் வெஜ் மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு பலாக்காய் வச்சு பிரியாணி பண்ணி ஓவராக ஹைப் கொடுத்துட்ருக்காங்க. கொடுக்குற ஹைப்க்கு ஒர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு பலாக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஹாட் வாட்டரில் சால்ட் அண்ட் டர்மரிக் ஆட் பண்ணி இந்த கட் பண்ணி வச்ச காயையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து வச்சுட்டேன். சைட் பை சைட் பிரியாணிக்கான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்டு சில்லிஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கரைச்சி வச்சு தயிர் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச பலாக்காய் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 3 விசில்ஸ் விட்டு இறக்கியாச்சு. இப்படி தான் பிரியாணி ரெடியாக இருக்குது. இது கூட வந்துட்டு ரவா ஜவ்வரிசி பாயசம் பிரிணி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் பண்ணியிருந்தேன். இதை ரெடி பண்ணிவிட்டு இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். தேவையான அளவுக்கு பிரியாணி, ஆனியன், ஸ்வீட் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. பீசஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மட்டன் பீஸ் மாதிரி தான் இருக்குது. பட் டேஸ்ட் வந்துட்டு கொடுத்த ஹைப்க்கு ஒர்த்துலன்னு தான் சொல்லலாம். ஆவரேஜான ஒரு டீசென்ட் பிரியாணி டேஸ்ட்டில் தான் இருந்தது. அண்டு வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.